அனைவருக்கும் வணக்கம். மேலப்பாளையத்திலிருந்து திருநெல்வேலி டவுன் செல்ல மேலநத்தம் ஆற்றுப்பாலம் உள்ளது. தாமிரபரணி ஆற்றுப்பாலம் உள்ளது. அதை கடந்து தான் டவுனுக்கு செல்ல முடியும். இதற்கு முன்பு 3 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அப்பொழுது அந்த பாலம் சேதமடைந்தது. அதில் உள்ள மின்மின் விளக்குகள் அனைத்தும் அடித்து சென்று விட்டது. அந்த நேரத்தில் பாலம் சேதமடைந்த போது அதை மேலோட்டமாக அதை பூசிவிட்டு முடித்து விட்டார்கள். பின்பு அந்த மின் விளக்கும் போடவில்லை. பாலம் ஒரு இருளில் மூழ்கி இருந்தது. அந்த வழியாக ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தினமும் சென்று கொண்டு இருக்கின்றது. 2 வீலர்கள், ஸ்கூல் செல்லும் குழந்தைகள் ஆட்டோவில் செல்கிறது, வணிக பொருட்கள் ஏற்றி செல்லப்படுகிறது. இப்படி பல வகையான போக்குவரத்துகள் அந்த பகுதியில் இருக்கின்றது. அது மிகவும் முக்கியமான வழித்தடம். அதாவது மேலப்பாளையத்திலிருந்து டவுனுக்கு செல்ல வேண்டுமானால் ஒரு ஷார்ட்கட் வழி அது திமுக ஆட்சியின் போது பல தடவை மனு கொடுக்கப்பட்டுள்ளது. பல பேரிடம் கோரிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகளிடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துள்ளார்கள். ஆனால் அதை நிறைவேற்றவில்லை. அப்படியே கிடப்பில் போட்டு விட்டார்கள். இப்போ மேலநத்தம் பொதுமக்கள் சார்பாக எத்தனையோ பேர் மனுக்கள் கொடுத்தார்கள். நாங்களும் கொடுத்துள்ளோம். பொதுமக்கள் அனைவரும் கொடுத்துள்ளார்கள். இப்போ கருப்பந்துறையைச் சேர்ந்த மக்களும் கொடுத்துள்ளார்கள். இப்படி பல பேர் அந்த மனுவாக கொடுத்துள்ளார்கள். அந்த திமுக பீரியடில் அதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் கிடப்பில் தான் அது இருந்தது. ஆனால் இப்பொழுது தாவேக ஆட்சி வந்துள்ளது. இப்பவும் கோரிக்கைகள் பல, அதாவது சமூக ஆர்வலர்கள், தாவேக கட்சியினர்கள், பொதுமக்கள், அந்த வழியாக செல்லும் அதிகாரிகள் எத்தனையோ பேர் சென்று கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அது தெரியும். அவர்கள் அந்த வழியாக போகும்போது அங்கு குண்டும் குழியுமாக பாதை இருந்தால் அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் எல்லாம் எப்படி கடந்து செல்லும் என்று அவர்களுக்கும் தெரியும். அது தெரிந்தும் அவர்கள் கண்டுகொள்ளவில்லை. முக்கியமாக அது பாளையங்கோட்டை தொகுதிக்குள் வருகின்றது. பாளையங்கோட்டை தொகுதிக்குள் 46வது வார்டுக்கு உள்பட்ட பகுதிக்குள் அந்த ஆற்றுப்பாலம் வருகின்றது. இப்பொழுது தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் இப்போ இந்த வேலையை அனைத்து அழுத்தங்களும் கொடுக்கப்பட்ட பின்பு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாநகராட்சி அதிகாரிகள், இப்படி பலரிடம் கொடுக்கப்பட்ட மனுவில் இருந்து அந்த வேலையை இப்பொழுது துவங்கியுள்ளார்கள். திமுக ஆட்சியில் அப்படியே கிடப்பில் தான் போட்டாங்க. எவ்வளவு சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இப்போ மேலநத்தத்திலிருந்து ஒருத்தர் அடிக்கடி மனு கொடுத்துக்கிட்டே இருந்தார். அவர் அதே வேலையாக இருந்தார். எப்படியும் அந்த பாலத்தை சீர் செய்யணும், அதற்கு மின் விளக்கு போடணும், இரவானா இருளாக இருக்குது, அந்த வழியாக குடும்பத்தோட 2 வீலரில் வந்தால், ஆட்டோவில் வந்தால் அது ஆற்றுக்குள்ளே போய் விழுந்துருவாங்க அப்படின்லாம் சொல்லி அவரும் பல மனுக்கள் கொடுத்துள்ளார். அப்படி இருந்தும் நடைபெறாமல் இருந்தது. அந்த கிடப்பில் கிடந்தது திமுக அரசின் போது, திமுக ஆட்சியில் இருக்கும்போது. இப்பொழுது தாவேக அரசின் வந்தவுடன் அந்த அதிகாரிகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இது தாவேக அரசின் செயல்பாட்டுக்கு ஒரு உறுதிச்சான்று அளித்துள்ளது, ஒரு நம்பிக்கை கொடுத்துள்ளது மக்களுக்கு. இப்போ அந்த பகுதியில் ஆட்டோக்கள் ஓடும், குழந்தைகள் அந்த ஆட்டோக்கள் அதிகமாக இருக்கும், அந்த குழந்தைகள் பாதுகாப்பாக செல்லும். இது தவிர 2 வீலர்களில் குடும்பத்தோடு செல்வாங்க, அவங்க பாதுகாப்பாக செல்லுவாங்க. பிறகு பொதுமக்கள் அனைவரும் அந்த வழியாக சென்று கொண்டு தான் இருக்கணும். ஆயிரக்கணக்கான பேர், நான் குறைவாக சொல்கிறேன், லட்சக்கணக்கான பேர் அந்த பகுதியில் போய்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்து பல போராட்டங்கள், பல எத்தனையோ நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்துள்ளோம். மேலநத்தம் சார்பாக முக்கியமாக அதுக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டே இருந்தோம். ஆனால் திமுக ஆட்சியில் அது கிடப்பில் தான் கிடந்தது. இப்போது தாவேக அரசு இப்போ அதிகாரிகள் நேர்மையாக அந்த வேலையை தொடங்கியுள்ளார்கள். அந்த வேலை நடந்து கொண்டு இருக்கின்றது. நடந்து கொண்டு இருந்தும் அந்த வேலை முடிந்தவுடன் அதற்கு மின்விளக்கும் போட்டு கொடுக்க வேண்டும். அப்போது தான் இரவில் அந்த பகுதியில் அந்த ஆற்றுப்பாலத்தை கடந்து அனைத்து பொதுமக்களும் வாகனத்தில் அதை கடந்து செல்ல முடியும். அதனால் மின்விளக்கும் பொருத்தி கொடுத்து அந்த ஆற்றுப்பாலத்தை செம்மை செய்து கொடுத்தால்
அதிகாரிகளுக்கும் நன்றியை சொல்ல அந்த பொதுமக்கள் உள்ளார்கள். முக்கியமாக இந்த நடவடிக்கை எடுப்பதற்கு காரணமாக இருந்த தமிழக வெற்றிக்கழக தலைவரும் நமது முதல்வருமான சி. ஜோசப் விஜய் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை இப்பகுதி மக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள். இந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் ஷேர் பண்ணி வீடியோவுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம்.